இந்நாள் வரையில் ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டு வந்ததற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கிளாப். சங்கீதம் 47. சங்கீதம் 47 ஒன்றாவது, சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் சமூகத்தில் நல்லா கை கொட்டணும், நல்லா கை கொட்டி ஆர்ப்பரித்து நம்ம பாடணும். அல்லேலூயா. அந்த சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். சும்மா மௌனமாக அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. நல்லா கை கொட்டி ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. பாவம் இருந்தால் தான் ஆர்ப்பரிக்க முடியாது, பாட முடியாது. உள்ளுக்குள்ளே பாவம் அசுத்தம் தேவையில்லாதெல்லாம் உள்ளே இருக்கும். இதில் 5 பார்க்கும்போது, தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தையெல்லாம் ரட்சிப்பதற்காக அவரே இந்த உலகத்திற்கு மனுஷனாக அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. தேவன் பாருங்க எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பிதா என்னென்ன சொல்லியிருந்தாரோ அத்தனையும் அவர் செய்து முடித்தார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். அவர் மேலே பரலோகத்துக்கு எழுந்தருளியும் போது கோடான கோடி தேவ தூதர்கள் அல்லேலூயா இன்னும் என்ன செய்கிறாங்க? கிளாப் பண்ணாங்க. அல்லேலூயா. பரலோகமே பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. சாதிக்க முடியாத பெரிய சாதனை. சாத்தானின் தலையை நசுக்கி ஜனங்களை ரட்சித்து அவர் கெம்பீர முகத்தோடு மீண்டும் பிதாவின் வலது பக்கத்தில் ஏறுவதை தான் இங்கே கர்த்தர் எக்கால சத்தத்தோடு உயர எழுந்தருளினார். அல்லேலூயா. அதே போல் நாமும் மேலே எழுந்தருளணும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இருக்காங்க, பிசாசு குரூப்பு என்ன செய்யும்? லூசிபேர் கை தட்டுவான். எல்லாம் அந்த உலகத்தில் சினிமா, எல்லா உலகம், மாமிசம், ஊழியக்காரனை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் உனக்கு தரித்திரத்தின் மேலே தரித்திரம்? ஊழியக்காரனை ஏமாத்துறது. அல்லேலூயா. பார்க்குறதெல்லாம் சினிமா, ராஜ் பகல் சினிமா, எல்லா சினிமாவும். அல்லேலூயா. இல்லாத கெட்ட பழக்கம்லாம் உன்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. அதனால் சாத்தான் கை கட்டுவான். நீ செத்த பிறகு பரலோகத்துக்கு போக மாட்டா. எங்கே போவா? சாத்தானுடைய சமூகமும் இருக்குது. அல்லேலூயா. பாதாள அக்கிரிக்கு இருக்குது. குட்டி சாத்தான்கள், லூசிபேர் எல்லாம் கை தட்டுவாங்க. வா மகளே வா, உலகத்தில் கெடுத்தவளே வா வா என்று உன்னை ஆர்ப்பரிப்போடு உன்னை அழைப்பார்கள். அல்லேலூயா. அதனால் வெகு எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவன் என்றாலே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இன்னைக்கு கட்டுப்பாடு இருக்கா? ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அல்லேலூயா. அதனால் தான் எப்போதும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவது, நாய் தன் கக்கினதை திரும்ப சாப்பிடுவது போல கழுவப்பட்ட பன்றி. அல்லேலூயா. பன்றி பரலோகத்துக்கு போமா? பன்றி லூசிபேர் சாம்ராஜ்யம் கை தட்டுவாங்க. அல்லேலூயா. மனுஷனுக்கு இன்னைக்கு மரணம் எப்போ வருவன்னே தெரியல. அவருடைய கிருபை இருந்தால் தான் நீண்ட ஆயுசை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரர்களும் சரி, பணம் என்று ஓடக்கூடாது. ஒரு டைமில் இந்த தேசத்தில் வெளிநாட்டிலேருந்து ஒரு சகோதரன் வந்தார். அவரை வரவேற்கிறதுக்கு செய்த ஆர்ப்பரிப்பு அப்பா பாப்பா பயங்கரம். அதில் கோடான கோடீஸ்வரர் ஆகிறவங்க அநேக ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பாருங்கள், ஒரு ஊழியக்காரை பற்றி யோசித்தேன். சர்ச் இருக்கிறது நம்மளை போல ஒரு இடத்துல சர்ச் இருக்குது. இத்தனை கோடி ரூபா கொடுத்து இந்த சைட்டை வாங்கணும்னாக்கி எங்கே இருந்து இந்த பணம் வந்திருக்கும்? அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கணும். அப்போ தான் ஊழியக்காரனுக்கும் நல்ல நீண்ட ஆயுஷை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அதே போல் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி இவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கொட்டினார்கள். அல்லேலூயா. வேண்டாம், போதும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவாஸ் அகசியாவின் குழந்தை. அவருடைய தாயார் யாரு? அத்தாலியா. அகசியா மரணம் அடைஞ்சேன்னா சின்ன குழந்தைகளெல்லாம் பிடிச்சி கொன்னா. அப்போ தான் யோவாஸ் சின்ன குழந்தை. அவருடைய அத்தை அகசியாவுடைய சகோதரி தாதியிடத்தில் இவனை கொடுத்து வளர்க்க வைத்தார். அல்லேலூயா. இவன் வளர்ந்த பிறகு ராஜாவாக்கினார்கள். அல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொல்கிறா? ஐயோ அநியாயம், அநியாயம், அக்கிரமம், அக்கிரமம் உடைய கிழிக்கிறா. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, தாதகுப்பை செய்கிறது பிள்ளைகளுக்கு அப்படியே வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாதகுப்பை செய்கிறது அப்படியே வரும். தாதகுப்பை என்ன பாவம் செய்கிறோமோ அதே இது பிள்ளைகள் அனுபவிக்கணும். உன் தாதகுப்பையும் குடிகாரனாக இருந்தால், உலகத்தை ஏமாத்துகிறவனாக இருந்தால், சபையை ஏமாத்துகிறவனாக இருந்தால் அதற்குரிய தண்டனை அடையாமல் போகிறதே கிடையாது. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை எச்சரிக்கை. அல்லேலூயா. பாருங்க, வம்சாவளி ஆகாப் யெசபேல் அவருடைய பிள்ளை தான் அத்தாலியா. அல்லேலூயா. அவளுக்கு கிடைத்த தண்டனை என்ன? குதிரைகள் போகிற இடத்துல தள்ளி கொலை செய்யப்பட்டாள். அல்லேலூயா. அவங்ககிட்ட இருக்கிற பேராசாதனை இவட்டியாக இருந்திருக்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருக்கணும். யோபு புஸ்தகம் 27. யோபு புஸ்தகம் 27 23வது வசனம். Men shall clap their hands at him and shall him out of his place. அல்லேலூயா. ஜனங்கள் அவனை பார்த்து கைகொட்டி அவன் ஸ்தலத்தை விட்டு விரட்டி விடுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலில் பார்க்கலாம், யூதாவில் பார்க்கலாம். ராஜாக்கள் சரியாக அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆட்சி செய்யாவிட்டால் தேவன் பாருங்க சிற்றரசர்களை எழுப்புவார். அவர்களை சாணத்தை விட்டு விரட்டி விடுவார். அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்கிறாங்க. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? விரட்டுவார். நம்முடைய ஆண்டவர் மனுஷன் அல்ல, ஒரு பொறுமையாக இருப்பார். அல்லேலூயா. நம்மனா எடுத்த முடிச்சோடனே ஒரு வார்த்தையை பேசிடுவோம். தேவன் அப்படி அல்ல. அல்லேலூயா. பொறுமையாக காத்துக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. இந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. இப்போ பயிர் விளைவிக்கிறோம், நாளைக்கே பயிர் வந்துடுமா? விவசாயி பொறுமையோட காத்திருக்கணும். அதே போல் தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வார், அது நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவர் என்ன செய்வார்? காத்துக்கிட்டு இருப்பார். என் பாவம்லாம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. ஆகாப் வம்சாவளி எப்படி அழித்தார்? எலியா மூலம் எப்போமோ தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை அத்தனையும் நிறைவேறும். இன்றைக்கி அநேகர் இருக்கான் சபையில், தீர்க்க தரிசனம் என்ன, ஆண்டவர் பேசுகிறதுன்னா என்ன, ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பதுக்கு அவனுக்கு புரியாது. ஆனால் கர்த்தரோடு உறவாடுகிற ஊழியர் செய்கிற ஊழியக்காரன் அவன் எப்படிப்பட்ட பலகீனத்தோடு இருந்தாலும் தேவன் அவனோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். அல்லேலூயா. ஆனால் தேவன் ஊழியக்காரனாக இருக்கட்டும், உடனே ஊழியக்காரன் அப்படின்னு தூக்கி மேலே வைக்க மாட்டார்.
தவறு செய்தால் தண்டனை கொடுத்துட்டு தான் இருப்பார். உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். ஐயோ எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இப்படிப்பட்ட தண்டனை வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இரு. அல்லேலூயா. அதே போல் யோபு புஸ்தகம் 34 யோபு புஸ்தகம் 34 verses 37. For he added revelation to his sin. He claps his hand among us and multiplies his word against God. ஆமென். தம்முடைய பாவத்தோடு மீறுதலை கூட்டினார். அவர் எங்களுக்குள்ளே கை கொட்டி தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாய் வசனித்தார் என்றார். அல்லேலூயா. யோபு பற்றி அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், தம்முடைய பாவத்தோடு யோபு பாவம் செய்தார், பாவத்தோடு மீறுதலை கூட்டினார். நான் ரொம்ப உத்தமன், நான் ரொம்ப உண்மை உள்ளவன், மீறுதலை கூட்டினார். அவர் எங்களுக்குள்ளே கைகொட்டி தேவனுக்கு விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாய் வசனித்தார் என்றான். அல்லேலூயா. பாருங்க, யோபு பக்தன் எவ்வளவு உண்மை உள்ளவன், உத்தமமாக வாழ்ந்தார். அப்படிப்பட்ட யோபு பக்தனை நண்பர்கள் சொல்கிறார்கள், அல்லேலூயா, வீணான வார்த்தையெல்லாம் அவர் பேசினார், மிகுதியான வார்த்தையினால் மிகுதியான பாவங்களை எல்லாம் சம்பாதித்து கொண்டார், அப்படியெல்லாம் அவருக்கு விரோதமாக பேசினார்கள். அல்லேலூயா. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுவாங்க. அவன் செய்கிறது அக்கிரம், அநியாயம். அல்லேலூயா. ராத்திரியெல்லாம் சினிமா பார்ப்பான். நம்ம சபைக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிள்ளைகளெல்லாம் காட்டுக்கழுதைக்கு போல சுற்றி அலையும். சுட்டி காட்டுனா ஊழியக்காரன் மேலே தான் குற்றம் சாட்டுவான். இவன் ரொம்ப யோக்கியமாதி. அல்லேலூயா. அதனால் எச்சரிக்கை தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஊழியர் செய்கிறவர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். விசுவாசிகளும் எதை பேசுகிறோம் என்பதையும் யோசித்து பேச வேண்டும். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உரிய தண்டனையை நீ அடையாமல் போவதே கிடையாது. எப்போ ஆண்டவர் ஊழியக்காரனை சிக்ஷித்து உருவாக்குறாரோ சபையில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபையிலே துர்மரணங்கள் ஏற்படும். ஆண்டவர் சொன்னார, வஸ்திர தொங்கலால் மூடினாருன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. நீ சரியாக இல்லாட்டி என்ன நடக்கும்? அல்லேலூயா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக சபையில் இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய சபை. அல்லேலூயா. உலக சபையில் அப்படி இல்லை. என்னதான் நீ பாவம் செய்தாலும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஊழியக்காரனுக்கும் ஆசீர்வாதம், விசுவாசிக்கும் ஆசீர்வாதம். அதே போல் அல்லேலூயா. முகிஸ்தோத்திரம். சங்கீதம் 98 சங்கீதம் 98 8வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பிரித்து பாடக்கடவுது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நம்மளாம் பார்க்குறோம். மரம் இருக்குது, அது பாட்டுக்கு நிற்குது அசைஞ்சிட்டு. இந்த மலை இருக்குது, அது பாட்டுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கண் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள். இன்னைக்கு பாருங்கள், சில ஆறுகள் ஓடும், வெள்ளப்பெருக்குகள் ஓடி வருகிறது. பாருங்கள், இரைச்சல்கள், சத்தங்கள் எப்படி இருக்குது? கை கொட்டி பாடுற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு பருவமழை பெய்கிறது. காவிரி தண்ணியில் பயங்கரமான தண்ணி ஓட்டம். கை கொட்டி பாடுகிறது போல தண்ணீர்கள் கடந்து செல்கிறது. பர்வதங்கள் ஏகமாய் கெம்பிரித்து பாடக்கடவுது. அல்லேலூயா. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பரலோகத்தை நீதியோடு, ஜனங்களை நியாயத்தோடு, பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடு நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அப்படி எப்படி நியாயம் தீர்க்கிறாரு? நிதானம். ஊழியக்காரன் அப்படி இல்லை, அதை செய்யாத, இதை செய்யாத, அந்த தண்டனை வரும், இந்த தண்டனை வரும். ஆனால் தேவர் அப்படி இல்லை. அல்லேலூயா. நீதியோடு ஜனங்களை நிதானத்தோடு
நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அப்படியே நியாய தீர்ப்பில் ஒரு மாற்றமும் இருக்கவே இருக்காது. அதனால்தான் அவர் நீதி நியாயம் செய்கிறதுக்கு முன்னாலே இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்க தேவ பிள்ளைகளே, என்னென்ன பாவம் செய்கிறோமோ அத்தனையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் புலம்பல் 2ஆம் அதிகாரம், புலம்பல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். வழிப்போக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். எருசலேம் குமாரத்தின் பேரில் ஈசல் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியான நகரம் இதுதானா என்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, தேவ பிள்ளைகளெல்லாம் அழைத்திருப்பது, ரட்சித்திருப்பது உனக்கு பூரணமான ஆசீர்வாதம். இந்த பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் எப்படி பூரணமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு நன்மை உனக்கு குறைவுபடவே விட மாட்டார். இவன் நாங்கள்லாம் ஊரில் இருக்கிற ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறாரோ செய்யலையோ உட்கார்றாரோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்துக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த வறட்சியான காலத்தில் கூட செய்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதேபோல் 14 உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியத்துமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளை கேடானவைகளை உனக்காக தரிசித்தார்கள். இன்னைக்கு அநேக ஊழியம் எப்படி இருக்குது? நீ குடிக்கலாம், ராத்திரி எப்படி சும்மா பிராண்டி பாட்டெல்லாம் அப்படி கையில் வச்சுட்டு சினிமா பார்த்துட்டு உலாவிட்டு குடிப்பான். நீ போகிற சபையில் உன்னை தூக்கி முன்னே வச்சுருப்பாங்க. எந்த தட்டி அங்கே ஆவி இல்லையே, ஆவியானவர் இருந்தால் தானே இவன் இப்படிப்பட்ட தீட்டு உள்ளவன், இவனை சபையில் சேர்க்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எடுத்துக்காட்டாமல் அபத்தமானவைகளை கேடானவைகளை உனக்காக தரிசித்தார். அதனால தான் இன்றைக்கி அநேகர் இடத்துல ஓடுறாங்க. ரோஜாப்பூ சைடுக்கு வச்சுட்டு ஓடுறா, மல்லிகைப்பூ சைடுக்கு வச்சுட்டு ஓடுறா, முழு மல்லிகைப்பூ வச்சுட்டு ஓடுறா. அல்லேலூயா. ஓடு, அதுக்குரிய தண்டனை இருக்குது. கேடானவர்களை உனக்காக தரிசித்தார்கள். அல்லேலூயா. எச்சரிக்கிறதே கிடையாது. எப்படி வாழ்ந்தாலும் சரி, சபை குறிப்பு, எங்கள் சபைக்கு ஒரு ஆராதனைக்கு 10,000 பேர் வர்றாங்க, 20,000 வராங்க. 20,000 பேரும் பல்லவத்து போகணுமே, போட்டு ஊழியக்காரன் எங்கே போகணும்? பாதாள அக்கறை போகணும். ஊழியக்காரன் கையில் அடக்க ஒரு ப்ரைஸ் லைட்டை கலத்த முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. தலை எப்போவுமே நல்லா கருகருன்னு இருக்கணும். அதில் கூட வயசு 60க்கு மேலே தாண்டினாலும் அதில் கூட ஒரு பரிசுத்தம் கிடையாது. அல்லேலூயா. ஸோ வழிப்போக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். ஓ, இவன் துடிச்சான், அங்கே டான்ஸ் ஆடினா, இங்கே டான்ஸ் ஆடினா. எருசலேம் குமாரத்தின் பேரில் ஈசல் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவம் சர்வபூமியின் மகிழ்ச்சியான நகரம் இதுதானா என்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் கடைசி காலம் தேவனுடைய பிள்ளைகளை மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த பூமியில் எது கிடைச்சோ கிடைக்கும், பரலோக ராஜ்யத்தில் ஒரு சின்ன இடமாவது நமக்கு கிடைக்கணும். அல்லேலூயா. எசேக்கியேல் 25வது அதிகாரம், எசேக்கியேல் 25வது அதிகாரம் 6வது வசனம். For thus says the Lord God, because you clap your hands, stamp your feet, and rejoice in heart with all your designing for the land of Israel. ஆமென். அல்லேலூயா. இது படித்தோம் இந்த வசனம். ஏசாயா 55:17 எசேக்கியேல் 25 6வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கைகொட்டி உன் காலால் தட்டி வருமம் வைத்து ஆகாடியும் பண்ணினபடியினால்
இதோ உனக்கு விரோதமாய் நான் என் கைகளை நீட்டி உன்னை சாதிகளுக்குள்ளே கொள்ளையாகவும் ஒப்பு கொடுத்து உன்னை ஜனத்துக்குள்ளே வேரற்று போக பண்ணி உன்னை தேசத்துக்குள்ளே அழித்து உன்னை நிர்மூலமாக்குவேன். அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. பாருங்க, தேவன் அவர் நேசிக்கிற பிள்ளைகளை சின்ன தவறு செய்தால் என்ன செய்வார்? தண்டிப்பார். அல்லேலூயா. உடனே இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் தண்டனை பெற்றால் உடனே சிரிக்கிறது. அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடக்கிறாரு, இவர் ரொம்ப யோக்கியம், ரொம்ப உண்மை உத்தமமான புத்திரன். அல்லேலூயா. ஊழியக்காரனை யாரும் எந்த நாளிலும் குறை சொன்னால் அதற்குரிய தண்டனை அடையாமல் போவதே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இஸ்ரவேல் பாருங்கள், தவறு செய்த போது ஆண்டவர் என்ன செய்தார்? அந்நியர் கரத்திலெல்லாம் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவங்கள கொள்ளையிட வைத்தார். ஆனாலும் அப்படி செய்தவங்கள அவர் விடவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தண்டனை, அதுக்கப்புறம் ரட்சித்தார். அதே போல் இன்றைக்கு விசுவாசிகளை நமக்கும் ஒரு நமக்கு தவறுனால் சில காலம் வரையிலும் சில தண்டனை இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்படியே நம்ம ஆண்டவர் பாதாளத்துக்குள்ளே தள்ளிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. வார்த்தை தான் நம்ம உருவாக்கும். அல்லேலூயா. நம்மளுடைய சுயபலம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய என்னென்ன வார்த்தை உங்களுக்கு சொல்கிறாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல் உலபா ஷம்பலபாரி ஏசையா 55 ஏசையா 55 12வது வசனம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மந்திரி வருவானாகி கைகொட்டுறாங்க. அல்லேலூயா. அதை விட மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கிருந்த தேவ தூதர்கள் எல்லாருமே கைகொட்டினாங்க. அல்லேலூயா. சொன்ன வேலையை சரியாக செய்து முடித்து வருகிறார்கள். அதே போல் தான் விசுவாசிகளுக்கும். அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அல்லேலூயா. எப்படி கொண்டு போகப்படுவீர்கள்? சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். இந்த வெளியெல்லாம் நிற்கிறது மரங்கள். அல்லேலூயா. நம்ம பரலோகத்து ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவைகள் எல்லாமே கைகொட்டுமா. அல்லேலூயா. ஏன்னா அப்படி அவைகளெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது. மரம் பார்க்குது, நீ செய்கிற தவறுகள் நன்மை எல்லாத்தையும் இந்த மரம் பார்க்குது, பர்வதங்கள் பார்க்குறது, எல்லாமே பார்க்குறது. அல்லேலூயா. இயேசு மட்டும் அவருடைய கடமை முடித்து போகும்போது கம்பீரமாக கைகொட்டி பரலோக ராஜ்யத்துக்கு போயில, நீயும் உனக்கு கொடுத்த பணியை ஊழியத்தை செம்மையாக செய்து முடிக்கும்போது பர்வதங்கள் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கைகொட்டு கம்பீரமாய் முழங்கி வெளியில் மரங்களெல்லாம் கைகொட்டும். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்களை தான் விசுவாசிகள் கடந்து வரணும். அல்லேலூயா. இதுதான் உண்மையான அனுபவம். அல்லேலூயா. பிசாசு கைகொட்டக்கூடாது. இவன் என் ராஜ்யத்துக்கு வர்றான், லூசிபேரெல்லாம் கைதட்டுவான். லூசிபேர் வேலையெல்லாம் இந்த உலகத்தில் நீ செய்துக்கிட்டு இருந்தா, அல்லேலூயா. அல்லேலூயா. சினிமா பார்த்துட்டு யாரும் வந்து திருவிருந்து எடுக்க வராத, நாக்க நறுக்கிடுவார் தேவன். கண்களை மூடும். உலபா ஷீகலபா ரீகோ சீகலபா ரீகோ சீகலபா ரீகோ சீகபா உலபா ஷீகலபா ரீகோ சீகபா. நேற்று முன்னானத்தெல்லாம் சிலர் ஒப்பு கொடுத்தாங்க, அறிக்கை செய்கிறாங்க. புதுசாக வந்திருக்க பிள்ளைகள் அறிக்கை செய்யுங்க. நாளைக்கு திருவிருந்து வர பிள்ளைங்க எழுந்து